எல்லோரும் ஒன்றாக இணைந்து கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்கின்ற இடம்தான் ஆலயம் என்பது. பஞ்சம் வந்துடுறது அப்படின்னு சொன்னா எல்லோரும் ஒன்றாக ஒரு இடத்திலே சேர்ந்து அந்த இடத்திலே அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு உணவாக்கி அவர்களை உணவு அருந்த செய்ய வேண்டும் அல்லவா? அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு விருந்து பரிமாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இது போன்ற மிக பிரம்மாண்டமான மண்டபங்கள் எல்லாம் தேவைதானே. இது போல மிகச்சிறந்த ஒரு பதவியேற்பு விழாக்களை கூட ஆலயங்களிலே நடத்தியவர்கள் இருக்கிறார்கள். நீ பெருசு நாம் பெருசு எல்லாம் கிடையாது. இறைவனுடைய சன்னதியிலே எல்லோரும் ஒன்றுதான். அங்கே உணவிடும் பொழுது பார்த்தோம்னா அரசனுக்கும் அதே உணவுதான், ஆண்டிக்கும் அதே உணவுதான் என்று சொல்லி இறைவனுடைய சன்னதியிலே எல்லோரும் சமம் என்கின்ற கருத்தினையும் அந்த இடத்திலே வலியுறுத்தி வைத்திருப்பார்கள். அந்த வானவியல் அறிவிலே தமிழர்களை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ற வரலாற்று ஆசிரியர்கள். அந்த அளவிற்கு அந்த மண்டபங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழம்பெரும் ஆலயங்களில் பல தூண்களுடன் மிக பிரம்மாண்டமான மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கின்றனவே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆலயங்கள் என்பது எதற்காக? ஆலயங்கள் எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோரும் ஒன்றாக கூடி இணைந்து பிரார்த்தனை செய்வதற்காக, எல்லோரும் ஒன்றாக இணைந்து கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்கின்ற இடம்தான் ஆலயம் என்பது. இந்த ஆலயம் பார்த்தோம்னா ஊருக்கு மத்தியிலே அமைந்திருக்கும். இந்த ஊருக்கு சென்ட்ரா பார்த்தா ஆலயத்தை அமைச்சிருப்பா. அது ஆலயத்தை சுற்றித்தான் ஊர் என்பதே அமைந்திருக்கும். இப்படி ஊருக்கு மத்தியிலே ஆலயத்தை அமைத்து 4 புற வாயில்களும் அமைத்திருப்பார்கள். இந்த நேர் கேட்டிருப்பது போல மிக பிரம்மாண்டமான மண்டபங்களை கொண்ட அந்த ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா 4 புறங்களிலுமே வாயில்கள் என்பது இருக்கும். மேற்கு கோபுர வாயில், தெற்கு கோபுர வாயில், கிழக்கு கோபுர வாயில், வடக்கு கோபுர வாயில் சொல்லிட்டு 4 புறங்களிலுமே வாயில்களை அமைத்திருப்பார்கள். இந்த 4 புறங்களிலிருந்தும் ஊர் மக்கள் நேரடியாக உள்ளே வருகின்ற வகையிலேயே அமைத்திருப்பார்கள். எல்லாருமே எல்லா இடத்திலும் ஒரே நேரத்திலேயே உள்ள வர முடியும். அப்படி உள்ளே வரக்கூடியவர்கள் ஒரு தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக பிரம்மாண்டமான மண்டபங்கள் என்று தேவையில்லையா? அந்த மண்டபங்களிலே அமர்ந்து கொண்டு பூஜைகளை செய்வார்கள், தியானங்களை செய்வார்கள், எல்லோரும் ஒருமித்த பிரார்த்தனையிலும் ஈடுபடுவார்கள். இது போக ஊரிலே ஏதோ ஒரு இயற்கை பேரிடர்னு வச்சுக்கோமே, ஊருக்குள்ள ஒரு வெள்ளம் புகுந்துடுறது அல்லது ஒரு பஞ்சம், ஒரு பசி, ஒரு பட்டினிங்கிறது வந்துடுறது அப்படின்னு சொன்னா, ஒரு பஞ்சம் வந்துடுறது அப்படின்னு சொன்னா எல்லோரும் ஒன்றாக ஒரு இடத்திலே சேர்ந்து அந்த இடத்திலே அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு உணவாக்கி அவர்களை உணவு அருந்த செய்ய வேண்டும் அல்லவா? அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு விருந்து பரிமாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இது போன்ற மிக பிரம்மாண்டமான மண்டபங்கள் எல்லாம் தேவைதானே. அந்த மண்டபங்களை அமைத்து அந்த மண்டபங்களிலே தான் எல்லோரும் ஒன்றாக இணைந்து உணவருந்துவார்கள். இது போக திருவிழா காலங்கள் அப்படின்னு வரும் தெரியுமா? அந்த திருவிழா காலங்களிலும் சரி எல்லோரும் ஒன்றாக வந்து அமர வேண்டும். எத்தனை பேர் வந்தாலும் அந்த இவர் சொல்லக்கூடிய அந்த பழம்பெரும் ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையுமே உள்வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஆலயமானது பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கும். அத்தனை மனிதர்கள் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் உண்டு உறங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த மண்டபங்கள் எல்லாம் தேவைதானே. அந்த பெரிய பெரிய 1000 மண்டபம்னே சொல்லுவா, 1000 தூண்களை உடைய மண்டபங்கள்லாம் அமைச்சிருப்பார். அங்கேதான் இறைவனுக்கான அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் செய்வார்கள் திருவிழா காலங்களிலே. அப்படி அந்த திருவிழா காலங்களிலே எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது அதற்கு அத்தனை பெரிய மண்டபங்கள் தேவைப்படுகிறது. திருவிழா காலங்கள் மட்டுமல்ல, ராஜ்ய பட்டாபிஷேகம் கூட அந்த இடத்துல நடக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு அரசு பதவி ஏற்பு விழா அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மண்டபம், இது நம்ம பார்த்தோம்னா வள்ளுவர் கோட்டத்துல நடக்குது. அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான இடங்கள்ல வச்சிருப்பா தெரியுமா. ஒரு பெரிய இடமாக இருந்தாதான் அந்த பதவி ஏற்பு விழால மக்கள் எல்லோருமே கலந்து கொள்ள முடியும். இது போல மிகச்சிறந்த ஒரு பதவியேற்பு விழாக்களை கூட ஆலயங்களிலே நடத்தியவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு இதிகாசங்களை அந்த மேடையேற்றம் செய்யும் பொழுது, அரங்கேற்றம் செய்யும் பொழுது, நம்ம ஒரு கம்பராமாயணம் அப்படிங்கிறது இருக்கு அல்லது ஒரு பெரிய புராணம்ங்கிறது இருக்குன்னு சொன்னா அதை நான் அரங்கேற்றம் பண்ணும்போது அத்தனை மக்கள் கேட்பார்கள் தானே. ஒரு 1000கணக்கான மக்கள், ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றாக திரண்டு அந்த இடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அத்தனை பெரிய மண்டபங்கள் தேவைப்படுகிறது தானே. இப்படி எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும். இவ்வளவு மிகப்பெரிய அந்த தூண்களை எல்லாம் வைத்து அவ்வளவு பெரிய மண்டபங்களை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய ஒருமைப்பாடு,
ஒரு ஒற்றுமை உணர்வு, எல்லோரும் ஒன்றாக இணைந்து வந்து அமர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும், அல்லது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து சமபந்தி போஜனத்தை சாப்பிட வேண்டும். நீ பெருசு நான் பெருசு எல்லாம் கிடையாது. இறைவனுடைய சன்னதியிலே எல்லோரும் ஒன்றுதான். அங்கே உணவிடும் பொழுது பார்த்தோம்னா அரசனுக்கும் அதே உணவுதான், ஆண்டிக்கும் அதே உணவுதான் என்று சொல்லி இறைவனினுடைய சன்னதியிலே எல்லோரும் சமம் என்கின்ற கருத்தினையும் அந்த இடத்திலே வலியுறுத்தி வைத்திருப்பார்கள். அந்த பெரிய பெரிய மண்டபங்கள், அந்த தூண்கள்லாம் போய் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வரலாற்று சின்னங்களாகவே அமைந்திருக்கும். அந்த மண்டபத்து மேல பார்த்தோம்னா அப்படி நிமிர்ந்து பார்த்தோம் சொன்னா ஒரு சில ஓவியங்களை எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பா. அந்த ஓவியங்கள்ல பார்த்தோம்னா ஏதோ கிரகங்கள் மாதிரி ஏதோ லைன் எல்லாம் போட்டு வச்சிருப்பா. இது நமக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆலயத்தினுடைய அல்லது அந்த மண்டபமானது எப்பொழுது கட்டப்பட்டது அப்படிங்கறத அந்த மேல இருக்கக்கூடிய ஓவியங்களை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். அது ஓவியமா இல்லது ஒரு சிற்பங்களா செதுக்கி கூட வச்சிருப்பா. அது என்னன்னு நமக்கு நிமிர்ந்து பார்க்கும் பொழுதே அன்றைய தேதியிலே இருந்த அந்த வானவியல் நிலையை தெளிவாக குறித்திருப்பார்கள். இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கு, இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குங்கிற மாதிரிலாம் பொறிச்சு வச்சிருப்பா, பதிச்சு வச்சிருப்பா. அதை பார்க்கும் பொழுது இது இந்த ஆண்டுதான் கட்டப்பட்டது, இது எந்த இடத்திலே எந்த நாளிலே கட்டப்பட்டதுங்கிற வானவியலை கூட அந்த இடத்திலே பதிவு செய்திருப்பார்கள். இத்தனை அறிவாளிகளாக நம்முடைய தமிழர்கள் இருந்திருப்பார்கள்ங்கிறதுக்காக சொல்றோம். அந்த வானவியல் அறிவிலே தமிழர்களை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ற வரலாற்று ஆசிரியர்கள். அந்த அளவிற்கு அந்த மண்டபங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இது ஒரு சிற்பக்கலைக்கு அல்லது இந்த கருங்கல் தூண்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி அந்த கருங்கல் மண்டபங்கள்லாம் இன்னைக்கு நிக்குதுன்னு சொன்னா அவருடைய அந்த கட்டுமான பணிக்கு அது சிறந்த உதாரணமாக நாம் கருத்திலே கொண்டாலும் இவை அனைத்தையும் விட அது கட்டப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னா ஊர் மக்கள் யாவரும் ஒன்று திரண்டு ஒன்றாக அமரக்கூடிய அளவிற்கு அங்கே இட வசதி என்பது இருக்க வேண்டும். அவர் அனைவரும் ஒன்றாக இணைந்து உணவருந்த வேண்டும். எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு புயல் வருது அப்படின்னு வச்சுட்டா அந்த நாள்லாம் பார்த்தோன்னா இப்படி பெரிய 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 பில்டிங் எல்லாம் வீட்டுல யாரும் கட்டி வச்சு இல்லையே, சாதாரண ஓட்டு வீடு கூரை வீடு தானே இருக்கும். இந்த கூரையெல்லாம் பிச்சுண்டு போயிடுன்னு சொன்னா அந்த புயல் நேரத்திலும் கூட மிகப்பெரிய சூறாவளி காற்று வீசுகிறதுன்னு சொன்னா இப்படி கருங்கல் தூண்களுடைய மண்டபங்கள் எல்லாம் எதாலே அசைக்கவே முடியாதானே. மக்கள் அனைவரும் அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் பாதுகாப்பாக உணர்வார்கள் தானே. இது போன்ற எண்ணங்களை எல்லாம் முன்னிறுத்தித்தான் நம்முடைய அரசர்கள் மிகப்பெரிய தூண்களை கொண்ட பல தூண்களை கொண்ட மிகப்பெரிய மண்டபங்களை எல்லாம் ஆலயங்களிலே கொண்டு கட்டி வைத்தார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.